கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனில் பார்க்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த மன்னா இன்றைக்கு என்னவென்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒத்தாசை என்று சொன்னால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய விரும்புகிற தேவன். உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் அவர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் என்ன காரியத்தில் ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு அதிலே உதவி செய்யும்படியாய் தேவன் சர்வ வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தேவன் உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சகல ஜீவ சுவாசத்தையும் சிருஷ்டித்த தேவன், அந்த மெய்யான தேவன், ஒரே இரட்சகர் உங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசைகள் வரும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உதவி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே காரியத்தில் உதவி அல்ல. சிலருக்கு ஃபினான்ஷியல், சிலருக்கு சரீர சுகத்தில், சிலருக்கு தடைகளை உடைத்து சிறையிருப்பை மாற்றணும், சிறைச்சாலின் அனுபவத்தை மாற்றணும். இப்படி பல்வேறு உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதல்ல. தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய உதவி அவரிடத்திலிருந்து கடந்து வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசித்து சொல்றீங்க? என்னுடைய உதவி பரத்திலிருந்து கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் உதவி செய்வார் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அன்பானவரே. பரத்திலிருந்து அவைகள் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய தேவைக்கான உதவி, என்னுடைய வேண்டுதலுக்கான உதவி, என்னுடைய முயற்சிக்கான உதவி, என்னுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்கிற உதவிகள் அத்தனையும் பரத்திலிருந்து அவரிடத்திலிருந்து எனக்கு கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பக்கத்தில் திரும்பி, உங்கள் உதவி பரத்திலிருந்து உங்களுக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். அவர் உங்களை கூக்குரலை கேட்கிற தேவன். நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீரை காண்கிற தேவன். ஐயோ, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, எனக்கு யாருமே இந்த காரியத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்கிற தகப்பன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், பாக்கியவதி. அந்த பாக்கியவானுக்கு, அந்த பாக்கியவதிக்கு அவருடைய உதவிகள் கடந்து வரப்போகிறது. கரம் உயர்த்தி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசைகள் வரப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் செய்ய போகிறதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எப்படி ஆகும்? எப்படியா இது போய் முடியும்? அப்படி அநேக குழப்பங்கள்ல காணப்படுறீங்களா? அத்தனை குழப்பங்களும் நான் சொல்றேங்க, அவராலே அந்த குழப்பங்கள் உங்களுக்கு தீர போகிறது. அந்த குழப்பங்கள் அவராலே தீரும். எல்லாவற்றுக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லமையுடைய மகிமை நிறைந்த தேவன் என்பதை நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எந்த காரியத்தில் இன்றைக்கு சிக்கி இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து கடந்து வரும்படி உதவி செய்வார். எந்த தேவை மத்தியில் இன்னைக்கு காணப்படுறீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்து அதிலிருந்து கடந்து வரும்படி கிருபை செய்வார். எந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் அதிலிருந்து கடந்து வரும்படி உங்களுக்கு உதவி செய்வார்.
எந்த சிறைச்சாலையின் அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களோ அவையிலிருந்து வெளிவரும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். எனவே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இந்த கர்த்தர், அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். வருகிற நாட்களிலே அவர் செய்கிற உதவியினால் நம்முடைய சிறைச்சாலையின் அனுபவம் மாறும். நாம் பிரமிக்கும்படி செய்வார், நாம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு செய்வார். இதெல்லாம் யார் வாழ்க்கையில் செய்வார் தெரியுமா? ஒன்றுமே இல்லாதிருந்தும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே தேவன் உதவி என்கிற ஒத்தாசைகளை அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாமா? ஹல்லேலூயா. எனவே கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அன்பானவர்களே. இன்றைக்கு பாருங்க, பல்வேறு உதவிகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவையாய் இருக்கிறது. அதுக்காக நம்ம பல பேரிடம் கேட்கிறோம், பல பேரிடம் திரிகிறோம், பல பேரிடம் நம்ம தொந்தரவு கூட செய்கிறோம். பாருங்க, சில உதவிகள் எல்லாம் வந்த இடத்திலிருந்து அப்படியே நிப்பாட்டின ஒரு நிலைமை ஒருவேளை உங்களுக்கு இருக்கிறதா? நல்லா நினைத்து கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தும் நம்ம என்றைக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இது மாம்ச வாழ்க்கை தான். மாம்ச உணர்வு ஒரு இடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் ஒருவேளை வரவில்லை என்றால் அதை நாடும், அதை தேடும். அப்போ அந்த சமயத்திலெல்லாம் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தர் அவைகளை உற்று பார்ப்பார், நம்மளை சோதிப்பார். அப்போ நம்ம சொல்ல வேண்டும், வந்தாலும் வரலனாலும் கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் வர வேண்டும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சம்பளம் வருகிறது, அதெல்லாம் நல்லது. இவை வந்ததனால் இதை வைத்து இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், அந்த தீர்மானத்தை தயவு செய்து எடுக்காதீங்க. தேவன் எனக்கு தருவார், அவர் அதை காரியத்தை மாற்றுவார், சந்திப்பார், நடத்துவார்னு உங்களுடைய சம்பளத்தில் கூட நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய். என்ன பண்ணுவேனா, என் கண்களை நான் ஏறெடுப்பேன். அவர் ராஜா. அவர் கேட்டா அவருடைய மக்கள் எவ்வளவோ கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் தங்கத்தையும் வைடூரத்தையும் கொட்டுவாங்க. அவருக்கு எவ்வளவோ ராஜாக்கள் உதவியா இருப்பாங்க. ஆனா அந்த மனிதன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எது தெரியுமா? கர்த்தர். அவர் சொல்றார், நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். நான் உங்களுக்கு சொல்றேங்க, யாருடைய உதவியையும் நமக்கு தேவை கிடையாது. முதல்ல பக்கத்தில் திரும்பி யார் உதவிக்காகவும் ஏங்கி தெரியாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய பட்டினியை கர்த்தர் போக்க வேண்டும் என்று நினைத்தால் போக்கட்டும் என்று நீங்கள் அதை விடுங்கள். பரலோகம் உங்களை அழகாய் வழி நடத்தும். யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நோக்கி பார்க்காதீங்க. அப்போ உங்க கண்கள் அவரையே நோக்கட்டும். அப்போ உங்களுக்கு உதவிகள் பரத்திலிருந்து உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயம் அவரையே நம்பட்டும். அப்பொழுது உங்களுக்கு உதவிகள் பரத்திலிருந்து உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் உங்களை கனப்படுத்தினாலோ, பிள்ளைகள் கனப்படுத்தினாலோ, பெற்றோர் கனப்படுத்தினாலோ, உங்களுடைய ஸ்டாஃப், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கனப்படுத்தினாலும் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நான் விசுவாசித்து சொல்றேன், கர்த்தர் இடத்தில் இருந்து பெரிய பெரிய உதவிகள் உங்க வாழ்க்கையில் வருகிற நாட்களிலே வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்க, இது நிச்சயமாய் இது மனுஷன் தலையிட்டு செய்த காரியம் அல்ல, இது தேவன் தலையிட்டு எனக்காக செய்த காரியம் என்று நீங்கள் சொல்லும்படி கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசைகள் வரும், உதவிகள் வரும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் காலை தள்ளாட வற்றார்.
உங்களை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிற தேவன் அவர் அற்புதமாய் நடத்துவார். அவர் ஒத்தாசை அனுப்புவார். கவலைப்படாதிருங்கள். வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 123 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தாவீது அவர் எழுதுறார், எவ்வளவு அழகா பாருங்க. வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமான் கையை நோக்கி இருக்கிறத படி, வேலைக்காரி கண்ணு தன் எஜமாட்டி கையை நோக்கி இருக்கிறத போல எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்ணு உம்மையே நோக்கி கொண்டிருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லட்டுமா, நம்மளுடைய தேவனை மாதிரி மனம் இறங்குகிற தேவனை நீங்க உங்களுக்கு எங்கேயும் பார்க்க முடியாது. மனதுருக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்க குணாதிசயங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது வரும் பொழுது நமக்கு புரிய வரும். அவர் எவ்வளவு இரக்கமாய் நம்மேல் இருந்திருக்கிறார் பாருங்க. நீங்க இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, இன்றைக்கு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்புறீங்க, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க, வசனத்தை கேட்கிறீங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு உங்களுக்கு எத்தனையோ விபத்துக்கள் நேரிட இருந்திருந்தது. உங்களை அழிக்கும்படி நீங்கள் ஆராதித்த அந்நிய காரியங்கள் நின்றது. ஆனால் அப்பொழுதும் இப்பொழுதும் உங்களுக்கு சேதம் இல்லாமல் காக்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து ஒருவரே. ஏனென்றால் பாருங்க, நாம் அவருக்குள் வரல. ஆதியில நாம் அவருக்குள்ள வரல, அவரை நம்பல, அவர் வார்த்தையை நம்பல, அவரை தேடி வரல, எங்கெங்கேயோ போனோம். ஆனா அன்னைக்கெல்லாம் கூட சாத்தான் நமக்கு வைத்திருக்கிற கண்ணியிலிருந்து என் மகளை பாதுகாப்பேன், மகனை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் ஆதியிலே நம்மேல் வைத்த அனாதி தீர்மானத்தினால் நாம் அவரை விட்டு எங்கெங்கேயோ ஓடி இருந்தாலும் அந்த கிருபையும் அந்த இரக்கமும் நம்மளை சூழ்ந்ததினால் இன்றைக்கு அதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் இல்லாத முன் நாட்களிலும் அவருடைய இரக்கம் மட்டுமே உங்களை பாதுகாத்தது என்பதை நீங்கள் தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உதாரணமாக உங்களை இன்னும் இதற்கு காரியத்தை நான் விளக்கி சொல்லுகிறேன். பாருங்க, அமெரிக்கா தேசத்தில் ஒரு போதகர் இருந்தார். அவர் எப்பொழுதுமே ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிப்பாரா? ஆண்டவரே, உம்மை போல ஒரு இரக்கம் உள்ள ஒரு தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீங்க ரொம்ப நல்லவர், உங்க ரொம்ப அன்பு காட்டுறவர், நீங்க பாவம் செய்கிறவனெல்லாம் தேடி வருகிறவர். இப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜெபத்திலே தேவனுடைய இரக்க குணாதிசயத்தை குறித்து அவர் சொல்லி புகழுவாராம். அப்போ ஒரு நாள் இந்த தேவ ஊழியக்காரர் இயேசுவை நோக்கி கேட்டாராம், ஆண்டவரே, எனக்கு உம்மை பற்றி இந்த இரக்க குணத்தை குறித்து நான் தெரிஞ்சது எனக்கு பத்தாது, நான் இன்னும் உம்முடைய இரக்க குணாதிசயத்தை குறித்து நான் அறிய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்தி காட்டும், எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் ஜெபம் பண்றாராம். பாருங்க, ஒரு நாள் அவர் தன்னுடைய அறையிலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உம்முடைய இரக்க குணாதிசயத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய பாருங்க ரூம்ல மகிமை நிறைந்த பாருங்க ஒரு பிரசன்னம் அந்த தனிப்பட்ட ஜெப அறையில இறங்கினதை அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது ஒரு வல்லமையான ஒரு பெரிய தேவ தூதன் அவரை வந்து சந்திக்கும்படி கர்த்தர் அன்றைக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த ஊழியக்காரருக்கு அந்த தேவ தூதனை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ஓ, தேவன் எதையோ சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுகிறார்.
பாருங்க, அந்த தேவ ஊழியக்காரர் அன்பா அவர்கிட்ட பேசும் பொழுது அந்த விதமான அந்த ஏஞ்சல் அவங்க சொன்னாங்களாம், வாங்க நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த தூதர் அந்த ஊழியக்காரரிடம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, அப்படியாய் அவர் கண்களை மூடின அப்படி இமைப்பொழுது அந்த கண்களை திறக்கிற அந்த இமைப்பொழுது நேரத்திலே இந்த ஊழியக்காரர் வேற ஒரு நாட்டில் இருந்தாராம். அந்த நாடு இவருடைய பேசுகிற அந்த பாஷை வேற, அந்த நாடுடைய பாஷை வேற. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன தேவ தூதர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னும் போது, தேவ தூதர் வா நம்ம நடந்து கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் நடந்து கடந்து போகும் பொழுது ஒரு சாதாரண ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்க. அந்த வீட்டுக்குள் போய் இவங்க 2 பேரும் கடந்த ஆவியிலே நிற்கிறார்களாம். அப்போது அந்த வீட்டுக்குள் இருக்கிற கணவன் மனைவி பேசிக்கொள்ளுகிறார்களாம், என்னங்க இப்படியா இருக்கிற இன்னைக்கு காய்கறி மொத்தத்தையும் வித்துட்டு வந்துடுங்க. இந்த காய்கறியை விற்கலன்னா நம்ம வீட்டில் ஒன்றுமே கிடையாது. தயவு செய்து நீங்கள் வியாபாரம் செய்து விட்டு வந்தாதான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை மார்க்கெட்டுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. உடனே அவர் தன்னுடைய காய்கறி எல்லாம் கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு வரார். இவங்க 2 பேரும் இதை காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, 1 மணி நேரமானது, 2 மணி நேரமானது, ஒரே ஒரு காய்கறி கூட விற்கவில்லையாம். ஒன்று கூட விற்கல. அவருக்கு ரொம்ப மனது ஃபுல்லாக பாரம். என்னதான் இது, இப்போ நம்ம போனாதான் வீட்டில் நம்மளுடைய மனைவி நம்மளுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுப்பா, அவன் வேற காத்துக்கிட்டு இருப்பா, என்ன பண்ணுறதுன்னும் போது அவருக்கு பாரம் தாங்க முடியாமல், கடவுளே எனக்கு உதவி செய், எப்படியாவது இந்த காய்கறி எல்லாம் விற்கும்படி எனக்கு உதவி செய் அப்படின்னுட்டு உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். பாருங்க, இவர் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிற இதே நேரத்திலே தேவன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன், வேற ஒரு தேவதூதனை அனுப்புகிறாராம். அந்த தேவதூதன் வந்து இந்த மார்க்கெட் பிளேஸில் கடந்து போகிற மனிதர்கள் அவர்கள் முழுவதும் இவரிடத்தில் வந்து காய்கறி வாங்கும்படியாய் அவர் திருப்புகிறாராம். உடனே அந்த ஜனங்கள் வந்து அவரிடத்தில் வந்து வியாபாரத்தில் அப்படியாய் முழு காய்கறியும் விற்று தீர்ந்து வியாபாரம் நடந்ததாம். உடனே இவர் எல்லாத்தையும் பணம் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போறாராம். இப்ப வரைக்கும் இந்த ஊழியக்காரருக்கு ஒண்ணுமே புரியல, எதற்காக தேவன் இந்த தரிசனத்தை எனக்கு பிரத்யட்சமாய் காட்டி கொண்டிருக்கிறார் என்கிற அனுபவம் அவருக்கு புரியல. இந்த வியாபாரி சந்தோஷமா வீட்டுக்கு போய், இங்க பாருமா, கூட நிறைய இருந்த எல்லா காய்கறியும் வித்தாச்சு, நீ என்ன வெறும் சாப்பாடு செய்யாத, பிரியாணியே செய் அப்படின்னு சொல்லிட்டு காசை பூரா கொடுத்தாராம். அவங்க மனைவி சந்தோஷமா வாங்கிட்டு உள்ள போறாங்களா. அப்போ ஒரு பெரிய திடுக்கிடும் சம்பவம் அங்கே ஒன்று நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? இந்த வியாபாரி தன்னுடைய அறைக்கு உள்ளே போய் கண்களை மூடி நன்றி சொல்லி கொண்டு இருந்தாராம். இவர் நினைத்தார் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார் என்று உற்று பார்க்கும்போது அந்த வியாபாரி அவருடைய அந்நிய தேவனைக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருந்தாராம். உடனே இந்த ஊழியக்காரருக்கு பயங்கர கோபம். தேவதூதனை அனுப்பி அற்புதம் செய்தது கர்த்தர், ஓ இவர் தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்தார். ஆனா இவங்க இந்த பர்சன் வேற அந்நிய தேவனை குறித்து நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னுட்டு கேட்கும் பொழுது இந்த ஊழியக்காரர் பக்கத்தில் இருந்த அந்த தேவதூதர் சொன்னாரா, தம்பி அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், அவர் எவ்வளவு மனதுருகிற தேவன், அவருடைய இரக்க குணாதிசயத்தை நீ பார். நீ என்ன மத்தேயு 5:45 நீ படிச்சது இல்லையா? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுவார், மகிமையை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கொடுப்பார் என்பதை உனக்கு என்ன தெரியாதா? வசனத்தை வாசிக்கலையான்னு சொன்னாரா? அப்போ அவர் தேவதூதன் சொன்னாரா, உன்னைய போல ஒரு சுவிசேஷகர் இவரை வந்து சந்திப்பார், ஒரு நாள் இவரும் தேவனை ஏற்றுக்கொள்வார், இவனும் தேவாலயத்துக்கு போவான், இவன் குடும்பமும் ரட்சிக்கப்படும்,
அதெல்லாம் வரப்போகிற நாட்களுக்கு நடக்க போகுது. ஆனாலும் அவன் அழைக்கப்பட்டதால் இப்போ கூப்பிடும்போது நான் எப்படி மனம் இறங்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி தேவன் மனம் இறங்கி ஆசீர்வதித்ததை அந்த தேவதூதன் சொல்லும் பொழுது இந்த ஊழியக்காரர் கேட்டாரா, நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்று நான் ஜெபத்திலே கேட்டதற்கு ஒரு சிறந்த பாடத்தை எனக்கு படித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லி அவரை போல உதவுகிற கரம் வேற யாருக்குமே இல்லைன்னு சொல்லி அவர் அதிகமாய் தன்னுடைய பிரசங்கத்தை செய்ய ஆரம்பித்தாராம். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஒத்தாசை கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னும் பல விதத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்கு காரணம் கர்த்தர். பல இடங்களிலே உங்களையும் என்னையும் முடிப்ப சாத்தான் வலை பேசும்போதெல்லாம் திட்டம் போடுமெல்லாம் ஒரு நாள் அவன் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி உட்காருவன் என்று முன்பு பார்த்து அந்த கிருபையை அனுப்பி அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வழியிலே போனாலும் மனமிறங்கி தூதனை அனுப்பி சிறகுகளின் மத்தியிலே பாதுகாத்து நம்மேல் அன்பு வைத்திருக்கிற சுத்தமுள்ள இருதயமுள்ள கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் பலமாய் தலைக்கு மேலாய் ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக தம்முடைய ஒரு தூதனை அனுப்புவதை வருகிற நாட்களில் பார்ப்பீங்க. அந்த தூதன் உங்களுக்கு செய்ய போகிற உதவிகள் உங்களுக்கு சம்பூர்ணமாக்கப்படும். அது மாம்ச காரியங்களுக்காய் மாத்திரமல்ல, அந்த விஷயத்தினால் நீங்கள் தேவனோடு இன்னும் உறவாடும்படி, இன்னும் அவரை நெருங்கும்படி, அந்த விஷயத்தினால் இன்னும் ஆண்டவர் மேலே இருக்கிற மதிப்பு உங்களுக்கு கூடும்படி, இன்னும் அவரை அதிகமாய் நேசிக்கும்படியான காரியங்கள் நடப்பதற்காக தேவன் உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்ப போகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு தேவன் சொன்னதற்காக திரும்ப தன்னுடைய தேசத்திற்கு வருகிற பிரயாணத்திலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் அவரை சந்தித்தார்கள். பாருங்க, ஒரு பரம சேனை என் கூட இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த விதமான தேசத்தின் பெயரை அவர் கொடுக்கிறார், மக்னாயிம். பாருங்க, அந்த ஸ்தலத்தில் கர்த்தர் பரமசேனையா என் கூட இவ்வளவு தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி மக்னாயிம் என்கிற ஒரு பெயரை அவர் தரார். இப்படி கொடுக்கும் பொழுது அடுத்த சம்பவம் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தன் சகோதரன் ஏசாவை சந்திக்கும்படி அவர் ஆட்களை அனுப்பி வைக்கிறார். அவர்களும் போய், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுடைய தம்பி இப்படியா வந்து கொண்டிருக்கிறார், எங்களை அனுப்பினார்னு சொல்லும் பொழுது அவனுடைய வார்த்தை சமாதானமாக இல்லை. அவனுடைய வார்த்தை இவங்களை எப்படியாவது அதே கொல்லணும் இந்த யாக்கோபு அப்படின்ற ஒரு உணர்வோடு அவளை எதிர்க்கும்படிக்கா 400 பேரோடு வரேன், போய் சொல்லு அவன் இடத்தில் அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்புல. இப்போ பாருங்க, இவர் பரம சேனையை பார்க்கிறார், தேவ தூதர்கள் அந்த பிரயாணத்தில் இவர் சந்திக்கிறார். இப்போ பலன் இருக்கு. ஆனால் தன்னுடைய சகோதரன் 400 பேரோடு கூட எதிர்க்க வரும் பொழுது அவர் இந்த பரமசேனை தன்னோடு கூட இருக்கிறதை அவர் மறந்து போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் பயப்பட துவங்குகிறார், வியாகுலப்பட துவங்குகிறார். இப்போ தான் கிட்ட இருக்கிறது 2 பகுதியா, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் பிரித்து ஒன்றுத்த ஏசா வந்து கொன்னாலும் இன்னொன்று சேஃபாக இருக்கும்ன்றதுக்காக தன்னுடைய மந்தைகளையும் அவர் பிரிக்கிறார். அப்போது அதுக்கப்புறம் ஏசாவுக்கு எப்படியாவது அவன் இதை பார்த்தாவது மனம் இறங்குவான்னு சொல்லி நிறைய வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். 200 வெள்ளாடு, 200 செம்மறியாடு, 20 வெள்ளாடு கடா, 20 ஆட்டு கடா, இப்படின்னு சொல்லி இப்படி 4 வகையான காரியங்களை பிரித்து பிரித்து அனுப்பி எப்படியாவது இதை பார்த்தாவது அவனுக்கு என் மேலே இருக்கிற கோபம் நீங்கி போய் ஒரு தயவு என்னை கொல்லணுன்ற உணர்வை விட்டுடுவான் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட வெகுமதிகளை அனுப்புகிறான். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க, அவரோடு கூட பரமசேனை இருந்தது, அதை மறந்தார். அந்த தேசத்துக்கு திரும்பிவான்னு சொன்னதே கர்த்தர், அவர் அதை மறந்தார். இப்போ அந்த ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு, அவரை நோக்கிறதை விட்டுட்டு, இந்த சாதாரண புல்லுக்கு ஒப்பான மனுஷனாகி இந்த தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு அவர் பயந்தார்.
நல்லா கவனிங்க. அப்போ எல்லாத்தையும் பிரித்து தன் குடும்பத்தை அக்கறைப்படுத்திட்டு வேதம் சொல்லுகிறது அவர் தனித்திருந்தார். அதுதான் ஜெப நேரத்தில் அவர் தனித்து காணப்பட்டார். தனித்திருந்து பாருங்க, தேவனோடு கூட போராடுகிறார். ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோடு கூட போராடி மேற்கொள்ளவில்லை, அப்படி போராடுறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன், உம்மை விடவே மாட்டேன், என்னை நீர் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் அப்படின்னு. உன் பேர் என்னப்பா? யாக்கோபா? இனி யாக்கோபு அல்லப்பா, நீ இஸ்ரவேல் இளவரசன் எனப்படுவாய் அப்படிலாம் சொல்லும் பொழுது எனக்கு அன்பானவர்கள் நல்லா கவனித்து பாருங்க, நீ மனுஷனோடும் தேவனோடும் நீ இப்படியாய் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி ஒரு தேவ தூதன் பொழுது விடியும் மட்டும் போராடி மேற்கொள்ளதனால் அவரை யாக்கோபை அந்த தேவ தூதன் பிளஸ் பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அங்கே தருகிறார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சேனை தன்னோடு இருந்ததை மறந்தார். தன்னுடைய சகோதரன் விரோதமாய் வரும் பொழுது தான் தேசத்துக்கு திரும்ப கர்த்தர் தான் போன்னு சொன்னாரே, அப்போ போன்னு சொன்னா அவர் பாதுகாப்பார்ல, அந்த எண்ணம் எல்லாம் போய் பயம் பயம் பயம். இப்போ அவருக்கு ஒரு பெரிய உதவி தேவைப்படுகிறது. ஆட்களெல்லாம் அனுப்புறார், அவன் மனம் இறங்கலை. தன்னுடைய பொக்கிஷத்தெல்லாம் அனுப்புறான், மனம் இறங்கலை. தன்னுடைய வெகுமதிகளெல்லாம் அனுப்புகிறான், மனம் இறங்கலை. சரி வந்து ஒன்றை கொல்ல போறான், நஷ்டம் வரப்போதுன்னு டிக்ளேரே பண்ணிட்டார். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சத்துரு சேதப்படுத்த தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். அதுக்கு காரியங்கள் உங்களுக்கு சாத்தியமா இல்லை என்றாலும் உங்களுடையதை ஒரு சேதம் இல்லாமல் காப்பார். காரணம், உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் கர்த்தர் என்பதை நினைவு கொள்ளுங்கள். இந்த தேசத்துக்கு திரும்பி போன்னு சொன்னது யார்? கர்த்தர். அப்ப போகும் பொழுது தன்னுடைய குடும்பம் தம் பிள்ளைகள் அழியும்படி கர்த்தர் விடுவாரா? ஆனா இவர் நினைத்தார் வந்து கொன்னாலும் இன்னொரு கூட்டத்தை வைத்து நம்ம இருக்கலாம். ஆனா பாருங்க, ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். அவர் அவரை ஆசீர்வதித்தார், உதவி செய்தார். காலையிலே அந்த ஏசா வந்தான், அதே 400 பேரோடு தான் வந்தான். என்ன நடந்ததோ தெரியவில்லை. பாருங்க, தேவன் காரியத்தை மாற்றி போட்டார். காரியம் காலையில் மாறுதலாய் முடிந்தது. சொல்றேங்க, தேவ தூதனை யாக்கோபுக்காக அனுப்பி உதவி செய்து அவருடைய பயத்தை நீக்கி தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்த தேவன். இன்றைக்கு உங்களுக்கு கூட இந்த நிலைமையா? நான் உங்களோடு சொல்லுகிறேன், உங்களோடு கூட பரமசேனை ஒன்று இருக்கிறது. அதனால் உங்கள் பயத்தை தூக்கி எறியுங்கள் என்பதை ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னொன்று, உங்களை சந்திக்கும்படி தேவ தூதனை தேவ சமூகத்திலிருந்து தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு அனுப்ப போகிறார். அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்து அப்படியாய் பல உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் அவரால் நடத்தப்பட போகிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலை எது வேணாலும் இருக்கட்டும், காரியம் எது வேணா இருக்கட்டும், அது உங்க மேல தவறாகவே இருக்கட்டும். எஸ், யாக்கோபு செய்து தவறுதான், தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருடுனது தவறுதான். ஆனால் அவர் தன் பிழையை முழுவதும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து கர்த்தரால் மாத்திரம் தெளிவாய் நடத்தப்பட்டார். ஒரு சேதம் வராமல் தேவன் பாதுகாத்தார். ஒரு தேவ தூதனை அனுப்பி யாக்கோபுக்கு உதவி செய்த அதே கர்த்தர் உங்களுக்கும் ஒத்தாசை அனுப்ப போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒத்தாசை அனுப்பும்படி கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு தேவ தூதரை அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறகு ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. பாருங்க, நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ள அன்பானவர்களே, இந்த அசீரியா ராஜாவினுடைய வார்த்தையை
எசேக்கியா ராஜா கேட்டு வியாகுலப்படுறார், பயப்படுறார், நடுங்குறார், திகிலாடுகிறார். இந்த சனகரிப் என்கிற இந்த அசீரிய ராஜாவுக்கு ரப்சாக்கே என்கிற ஒருத்தர் இருந்தான், அவனுடைய ஆள். அவன் வந்து எசேக்கியாவுக்கு வார்த்தையை தெரிவிக்கிறான். என்ன தெரியுமா? இந்த எசேக்கியா கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதாவது எருசலேம் மக்களை பார்த்து இந்த ரப்சாக்கே, இந்த சனகரிப்பு சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த ரப்சாக்கே இந்த மக்களை பார்த்து, எருசலேம் மக்களை பார்த்து சொல்றான். அப்போ உங்க எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்ப பண்ணுவான், அவனை நம்பாதீங்க. மக்கள் கிட்ட போய் சொல்றான், உங்க ராஜாவை நம்பாதீங்க. அவன் எப்ப பார்த்தாலும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லுவான். அந்த கர்த்தரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னுட்டு இந்த ரப்சாக்கே எருசலேம் மக்களை பார்த்து சொல்றான். எசேக்கியா ராஜாவுடைய வார்த்தையை கேட்காதீங்க, அவன் வார்த்தையை கேட்டீங்கன்னா நீங்க உருப்படவே மாட்டீங்கன்றான். இன்னொன்னு அவன் சொல்றான், காணிக்கையை என் ராஜா கிட்ட, சனகரிப் கிட்ட, அசீரிய ராஜா கிட்ட கொண்டு வாங்க. உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசம் ஒன்னு இருக்கு, அந்த சீமை என்கிற அந்த தேசத்திற்கு எங்க ராஜா உங்களை கூட்டிட்டு போவாரு, மக்களே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சனகரிப்புடைய வார்த்தையை ரப்சாக்கே எருசலேம் மக்களை பார்த்து சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, அவன் சொல்றான், உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியம் அந்த தேசத்தில் இருக்கு, உங்கள் தேசத்தில் இருக்கிற திராட்சை தோப்புகளுக்கு ஒப்பான காரியங்கள் அந்த தேசத்தில் இருக்கு, உங்கள் தேசத்தில் இருக்கிற ஒலிவ எண்ணெய், தேன், இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த தேசத்தில் இருக்கு. உங்க ராஜாவின் வார்த்தையை நம்பாதீங்க, அவன் சும்மா கர்த்தர் கர்த்தர்னு சொல்லுவான், அவனை நம்பாதீங்கன்னு சொல்லி இந்த சனகரிப் ராஜாவின் வார்த்தையை ரப்சாக்கே எருசலேம் மக்களை பார்த்து சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, அந்த மக்கள் இந்த வார்த்தையை கேட்டு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், ஆல்ரெடி எசேக்கியா ராஜா தம் மக்களை பார்த்து சொல்லி இருந்தார், அவன் எதை சொல்லாலும் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ராஜா தன் மக்களிடம் சொல்லி இருந்தார். நல்லா கவனிங்க, இப்போ அவன் சொன்னா, கர்த்தர் உங்களை எங்க கைக்கு தப்பு விப்பார் அப்படின்னு அவன் சொல்லி இருந்தா தயவு செய்து விட்டுடுங்க, நிச்சயமாய் தப்புவிக்க முடியாது. காரணம், நாங்கள் முன்னாடி சுதந்திரித்த தேசத்தில் போய் பாருங்க, அவங்களும் இப்படித்தான் சொன்னாங்க, இந்த கல் என்னை காப்பாற்றும், இது என்னை காப்பாற்றுனாங்க. இந்த 3 பட்டணத்தையும் அவங்க கடவுளுடைய உடன்படிக்கையை உடைச்சி கல்லெல்லாம் தகர்த்து போட்டு நாங்கள் ஜெயித்து வந்து இப்போ எருசலேமை பார்த்து சொல்றோம், உடைந்து போன அந்த காரியத்தை ஸ்தலத்தை பார்க்க விட இந்த ஸ்தலமும் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இதுவும் அழிக்கப்படும் என்று சொல்லி சனகரிப் இந்த ரப்சாக்கேவிடம் தெரிவித்து எருசலேம் மக்களை பார்த்து சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்ட உடனே இந்த எசேக்கியா ராஜாவுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அவன் வெள்ளியை கேட்டான், இவர் வெள்ளியை கொடுத்தார். எடுத்துக்கிட்டும் நான் போருக்கு வருவேன், உங்களை அடிமை ஆக்குவேன், உங்கள் கடவுளுடைய உடன்படிக்கை உடைப்பேன், உங்கள் ஸ்தலத்தை தீ கொளுத்துவேன், எல்லாத்தையும் சொன்னான். இதை கேட்ட எசேக்கியா ராஜா ஒரு இடத்துக்கு ஓடி போகிறார். எங்கன்னா தேவனுடைய ஆலயம், அதிலே இரவு ஜாமத்திலே கண்ணீர் வடித்து அழுது கதறி போராடுறார். எதுக்காக தெரியுமா? எங்களுக்கு ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். காலையில விழுந்ததுன்னா இந்த ரப்சாக்கே, இந்த சனகரிப் இவனுங்க வார்த்தையெல்லாம் கேட்டு என் இருதயம் உடைஞ்சிருச்சு. ஆண்டவரே, உண்மைதான், அவங்க ஸ்தலத்துல இருந்த உடன்படிக்கையெல்லாம் உடைச்சது உண்மை. ஆனா இந்த ஸ்தலத்தில் ஒரே மெய்யான கர்த்தர் நீர் இருக்கிறீரே, இந்த ஸ்தலம் உடைக்கப்படுமா அப்படின்னு சொல்லி, கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்யும், எங்க நாட்டு மக்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி முழுதும் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து இந்த எசேக்கியா ராஜா அழுகிறார். அன்பானவர்களே, அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னை ரொம்ப இருதயத்தை தொட்டது. நீர் ஒருவரே தேவன் என்பதை இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு அவன் கைக்கு என்னை நீங்களாக்கி எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அன்று ராத்திரியிலே தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பி
யுத்தத்தில் வல்லமை பெருத்திருந்த இந்த சனகரிப் என்கிற அசீரிய கூட்டம், இந்த ரப்சாக்கே, இவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய கோபம் பற்றி எரிந்து ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி கர்த்தர் 1,85,000 இராணுவ போர் வீரர்களை இரவோடு இரவாய் அழித்து போட்டார். ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி எசேக்கியா அழுது பயந்து ஜெபித்த உதவி கேட்ட அந்த ஜெபத்திற்கு ஒரே ஒரு தூதனை அனுப்பி காலையிலே விடியும் பொழுது அவன் வெட்கத்தோடு தன்னுடைய தேசத்திற்கு திரும்பும்படி அவன் படையை தேவன் வீழ்த்தி போட்டார். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனித்து பாருங்க. ஏதோ இதெல்லாம் கதை அல்ல. இந்த சனகரிப்பு உங்க வாழ்க்கையில் இருக்கு, இந்த ரப்சாக்கி உங்க வாழ்க்கையில் இருக்கா, இந்த ஏசா உங்க வாழ்க்கையில் இருக்கிறான். இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. யாக்கோபின் ஜபத்தை கேட்டு தூதனை அனுப்பி உதவி செய்த கர்த்தர், எசேக்கியா ராஜாவின் ஜபத்தை கேட்டு தூதனை அனுப்பி உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் அந்த ஒத்தாசையை அவர் அனுப்ப போகிறார். இப்போ எல்லாருக்கும் எசேக்கியா கிட்ட இதை பார்த்த உடனே காலையில் அவ்வளோ பெரிய கூட்டம், வெறும் சனகரிப், அவன் பட்டணத்துக்கு அப்படியா அவன் எப்படி அதிர்ந்து போயிருப்பான். காலையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் எத்தனை ஸ்தலங்களை கைப்பற்றி இருக்கிறான், ஆனால் எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை. காரணம், கர்த்தர் அந்த ஸ்தலத்தில் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார். மற்றவன் பாவம் செய்வான், நீ பாவம் செய்யாதீங்க, ஏன்னா கர்த்தர் உங்களை முன்குறிச்சு இருக்கிறார். மற்றவன் தீட்டானதை தொடுவான், நீங்கள் தொடாதீங்க, காரணம் கர்த்தர் உங்களை முன்குறிச்சு இருக்கிறார். மற்றவன் ஏமாற்றுவான், நீங்கள் ஏமாற்றாதீங்க, காரணம் தேவன் உங்களை முன்குறிச்சு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அன்பானவர்களே, சொல்கிற வருகிற நாட்டில் ஒரு தேவ தூதனை உங்களுக்காக சரியாய் அனுப்ப போகிறார். தேவன் அதைத்தான் என்னோடு பேசினார், அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த விசுவாசித்து இங்கேயே செப்பல் வெளியே போட்டுட்டு போகும்போது வார்த்தையை விட்டுட்டு போயிடக்கூடாது. இதை சொன்னீரே இப்படின்னு சொல்லி அது வார்த்தை நிறைவேற வரைக்கும் உறுதியாய் பற்றி வைத்து ஜெபிக்கணும். அது என்னுடைய ஆசீர்வாதம், அது நான் யாருக்கும் போக விட மாட்டேன்னு சொல்லி அதை உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். அது நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மறந்துடுறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? யாக்கோபின் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி உதவி செய்தார். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி பயத்தை நீக்கி உதவி செய்தார். இப்போ பாருங்க, கடைசியாய் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:5. அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, ஏரோது ராஜா சபையில சிலரை பயங்கர துன்பப்படுத்தினான். இன்னும் சொல்லணும்னா, யோவான் அவருடைய சகோதரனாகிய யாக்கோபை கூட பட்டயத்தினால் இந்த ஏரோது ராஜா கொலை செய்ய காரியங்களை திட்டமிட்டு செய்துட்டான். இப்படி சபைகளுக்கு ஒரு பெரிய தொந்தரவா இந்த ஏரோது ராஜா காணப்பட்டான். அப்போ இவங்க இப்படியாய் சீஷர்கள் கொல்லப்படுறது இந்த யூதர்களுக்கு பிரியமா இருந்ததுனால இவர் என்ன பண்ணான் அப்படின்னா, பேதுருவை சிறை பிடித்து கொல்லுவதற்கு இந்த ஏரோது ராஜா திட்டமிட்டான். நல்லா கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. சிறைச்சாலையிலே வைக்கும்படி இந்த பேதுருவை பிடிக்கும்படி வகை தேடினான். பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்கள் முன்னாடி இந்த பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து சங்கிலியோடு கட்டி மக்களுக்கு முன்னாடி நிறுத்தலாம் அப்படி என்பதற்காக 4 போர் சேவகர்களை இதற்காக இந்த ஏரோது ராஜா ஏற்படுத்துகிறான். நல்லா கவனிங்க. சிறைச்சாலையில் இப்படியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவருக்காக ஒரு கூட்டம் பாரத்தோடு வீட்டுக்குள்ளே ஜெபித்து கொண்டிருக்கிறதை நாம் அப்போஸ்தலரிலே பார்க்கலாம். நல்லா கவனிங்க. சபை கூடி இந்த பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஏரோது குறித்திருந்த முந்தின நாள் ராத்திரி இந்த பேதுருவை 2 சங்கிலியினால கட்டி
2 போர் சேவர்களுக்கு நடுவே இவரை வைத்து இப்படியாய் அடிமைத்தனப்படுத்தி சித்திரவதை செய்தார்கள். அதுக்கு வெளியில காவல்காரர்களும் அந்த சிறை பூட்டின அந்த நிலையிலே அவர்கள் வெளியில உட்கார்ந்து காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம், பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏரோது ராஜா கொண்டு வர சொல்லி அந்த ஜனங்களுக்கு காண்பித்து எப்படியாவது ஒரு துடித்து கொல்லணும். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நல்லா கவனித்து பாருங்க, சபை அவருக்காக அங்கே ஜெபித்து கொண்டு இருந்தது. பாருங்க, அங்கே யாக்கோபு ஜெபிக்கிறார் பயந்து, இங்கே எசேக்கியா ஜெபிக்கிறார் பயந்து, இங்கே சபை ஜெபிக்கிறது பயந்து. இப்போ யாக்கோபுக்கு ஒரு தூதனை கட்டளையிட்டவர், எசேக்கியாவுக்கு ஒரு தூதனை கட்டளையிட்டவர், இங்கே ஜெபத்தை கேட்டு பேதுருவுக்காகவும் ஒரு தேவ தூதனை தேவன் கட்டளையிட்டார். கட்டளையிட்டு நல்லா கவனிங்க, அந்த இடம், அந்த அறை முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பியது. இந்த பேதுருவை விழாவிலே அடித்து எழுப்பி தட்டி சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னும் போது அவருடைய கைகளில் இருந்த அந்த சங்கிலிகள் அப்படியே கழன்று போகிறது. அவர் சொல்லுகிறார், உன் அறையை கட்டிக்கோ, உன் பாதரட்சியை போட்டுக்கோ, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னாடி வா பேதுரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் நடந்து போகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, பேதுருவுக்கு இது ஒரு தரிசனம் காண்கிறது, ஒரு காட்சி என்று நினைத்து கொண்டார். அவருக்கு புரியவில்லை. தேவ தூதனை சபையினுடைய ஜபத்தை கேட்டு அனுப்பியிருக்கிற காரியம் புரியவில்லை. அதுக்கப்புறம் அவங்க 2 கதவுகளை தாண்டி வெளியே வரும் பொழுது 3வது பெரிய இரும்பு கதவண்டையில் அவர்கள் வந்தபோது அந்த பெரிய இரும்பு கதவானது அது தானாய் திறவுண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் புறப்பட்டு அப்படியே கால்நடையாய் நடந்து வந்தார்கள். வழியிலே அந்த தேவதூதர் மறைந்து போனார். பின்பதாக பேதுருவுக்கு புரிகிறது, தேவன் தேவதூதனை அனுப்பின வெளியே கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்லி அவர் போய் பாருங்க, இந்த மரியாள் அவங்களுடைய வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா அவங்க எல்லாம் கூடி இந்த பேதுருவுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு இந்த கதவை தரங்க அப்படின்னு சொல்லி டக் 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 தட்டுறார் மரியாள் வீட்டில். அப்போ அங்க இருக்கிற ஒரு பெண், ரோதை என்கிற ஒரு பெண் அப்படியே ஓடி வந்து உற்று கேட்கிறா, யார் கதவை தட்டுறா? அந்த ரோதை கேட்கிறா. கேட்கும்போது உள்ள போய் சொல்றா, பேதுரு வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது ஜெபித்தா அந்த மக்கள் சொல்றாங்க, ஏய் நீ பிதற்றுகிற, நீ இப்படியா சொல்றியா? அது பேதுருவா இருக்காது, ஒருவேளை பேதுருவுடைய தேவதூதனா இருக்கும் அப்படின்னும் போது திரும்பவும் பேதுரு கதவை தட்டுறார், கதவை தரங்க அப்படின்னும் போது இவங்க எல்லாம் போய் கதவை திறக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பேதுருவை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் பிரமித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையின் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி அவர் உதவி செய்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். அடுத்த நாள் விடிந்த பொழுது கலகம் கொஞ்ச நஞ்சம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது, பெரிய கலகம். உடனே ஏரோது அங்கே காவற்காரில் வைத்தான் பாருங்க, போர் சேவல், அவங்க எல்லாரையும் கொன்னுட்டான். எப்படி பேதுரு தப்பிக்க விடலாம் என்று நல்லா கவனிங்கள் அன்பானவர்களே. ஒரு தூதனை யாக்கோபின் ஜெபத்தை கேட்டு அனுப்பி உதவி செய்தார். ஒரு தூதனை எசேக்கியாவுடைய பயம் நிறைந்த ஜெபத்தை கேட்டு தேவன் உதவி செய்தார். ஒரு தூதனை சபையின் ஜெபத்தை கேட்டு தேவன் அனுப்பி பேதுருவுக்கு உதவி செய்தார். இந்த 3 பேருக்கும் கர்த்தர் அவர்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை அனுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறேன்?